வணக்கம். ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே இல்லை. ஒரு நாள் இரவு வியாபாரியின் கனவில் மகாலட்சுமி தோன்றி, பக்தனே, நீயும் உன் முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் காரணமாகவே நான் இவ்வளவு நாள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன். நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. அதற்கு முன் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். ஆனால் நீ என்னை இங்கே தங்கியிருக்கச் சொல்லி வரம் கேட்கக்கூடாது என்றாள். மறுநாள் பொழுது விடிந்தது. வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து நடந்தவற்றை கூறினார் வியாபாரி. வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு ஆலோசனையை கூறினர். ஆனால் அந்த வீட்டின் கடைசி பெண் குழந்தை, அப்பா, நாம் பொன் பொருள் மாட மாளிகைகள் அனைத்தையும் வரமாக கேட்டாலும் மகாலட்சுமி சென்றவுடன் அவர் பின்னே அனைத்து ஐஸ்வர்யங்களும் சென்றுவிடும். ஆகையால் நம் வீட்டில் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் கேட்கச் சொன்னாள். மறுநாள் கனவில் வீட்டில் உள்ள அனைவரும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் கேட்கச் சொன்னார்கள் என்று மகாலட்சுமியிடம் கூறினார். மகனே, இப்படி ஒரு வரம் கேட்டு நீ என்னை மீண்டும் உங்கள் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாய் என்றாள். எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் நான் உங்கள் வீட்டிலேயே மீண்டும் தங்கிவிடுகிறேன் என்றாள். இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பரஸ்பர அன்போடு இருக்கிறோமோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயமாக குடிகொள்வாள். நன்றி.